வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது VTV தமிழ். நான் உங்கள் சரவணவேல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு எடிட்டிங்கை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போடலையோ அதுக்கு ரீசன் நம்ம அதிலேயே சொல்லுவோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே வர பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம மீடியா ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் எடுத்து வச்ச வீடியோவை ஆட் பண்ணணும். இப்போ நான் செஞ்சு வச்ச 2 வீடியோவையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துப்பீங்க. அதில் வந்து எப்போ நம்ம உள்ளே நுழையிறோம் அது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஃபுல் வீடியோவும் இதில் வந்து நீங்கள் ஃப்ரேமை விட்டு வெளியே போகிறதா இருக்கணும். இந்த மேஜிக் பண்ணிவிட்டு போகிற வீடியோவில் இது வந்து உள்ளே வரது இருக்கணும். ஃபுல்லாக உள்ளே வரது வெளியே போகிறது எல்லாமே இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த மேஜிக் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு நீங்கள் இதை வந்து டெலீட் பண்ணிடணும். இப்போ டெலீட் பண்ண உடனே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய் இந்த 6ஆவதாக தெரியுதா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொருத்தமான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு கரெக்டான நல்ல இப்போ நீங்கள் அகன்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் எப்படி கரெக்டாக எப்படி ஊற்றுறீங்க அப்படின்றத வந்து இது கரெக்டாக இருக்குதா. இப்போ இதை திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு கட்டில் போயிட்டு கீழே போனீங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி தெரியுமா. ஸோ நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் இப்படி கையை இப்படி பண்ணுறீங்கல்ல, இந்த இடத்துல தான் இது வந்து ஃப்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த ஃப்ரீஸ் ஆன ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கட்டில் போய் ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளே ஹெட் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், அது அப்படி கரெக்டாக வர மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து இதில் வந்து 1-2 ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கும். கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போமா. இப்படி பண்ணோடனே நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ போனதுக்கப்புறம் வந்து எங்கே வந்து நம்ம சொடக்கு போடுறோம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடம் வரைக்கும் இப்போ மேலே 18ன்னு காட்டுது. ஸோ 18 வரைக்கும் நம்ம இதை இழுத்துட்டு போகணும். வரைக்கும் கொண்டு போயிட்டோமா. இப்போ பாருங்கள், சொடக்கு போட்டோன்னே எடுத்துக்கிற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரைட்டில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ அப்படின்னு போட்டு பாருங்கள்.
24 வாட் ஸ்டைலில் இருக்குல்ல இந்த மாதிரி எடிட்டிங். எனக்கு ஃபீஸ் எடிட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக இல்லை. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் தனித்தனியாக இப்போ பாருங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இதில் போயிட்டு அதே அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்கள் பேக் சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் வந்து தனியாக செய்யணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கலர்லாம் ஒழுங்காக வரும். இல்லைனா பேக்ரவுண்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒரே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வைக்கணும். நான் வந்து 50யும் ஃபுல்லாகவும் தான் வைப்பேன். உங்களுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வைங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். பாருங்கள், பாருங்கள் 2 பேரும் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக அது பொசிஷன் மட்டும் ஒரு ஆள் ஹைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஆள் குட்டாக இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து பொசிஷன் சரியான பொசிஷனில் வைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஹைட்டு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் எடிட்டிங். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.